ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணமான வெங்கடேஷை கைது பண்ணி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே சண்முகம் வெங்கடேஷை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெங்கடேஷை அவங்க லாக்கப்பில் போட்டுறவும் அப்போ சண்முகம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பரணி அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சண்முகத்தை ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனாலும் சண்முகம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரத்னாவோட நிலைமைக்கு நான் தானே காரணம், என் தங்கச்சியை என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, இனிமேல் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரொம்பவே உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணியோட அம்மா அவங்கள சமாதானப்படுத்தவும் அவங்க தங்கச்சி எல்லாமே அழுதுகிட்டு இருக்கவும் எல்லாரையும் சமாதானப்படுத்தி இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே பார்த்தோம்னா சண்முகம் நேராக சாமி படத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ முருகரை பார்த்து சொல்கிறாங்க, உனக்காக நான் என்னுடைய உயிரே கொடுப்பேன்னு, அந்த அளவுக்கு நான் உன்னை உயிராக நினச்சிருந்தேனே, ஆனால் என் தங்கச்சிகளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை நீ ஏற்படுத்திட்டியே, அப்புறமா எதுக்காக நான் உன்னை சாமின்னு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் சாமியை பார்த்து அவங்க ரொம்பவே வேதனையோடு அவங்க அழுது திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரணி ஆறுதல் சொல்லும் போது, நீ எதுவுமே பேசாத, பேசாமல் போ அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அம்மா, தங்கச்சியெல்லாம் என் கையில் நீ ஒப்படைச்சிட்டு போனியம்மா, ஆனால் என்னால் பார்க்க முடியலையே, நான் என் தங்கச்சியை நான் இழந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி சண்முகம் ரொம்பவே வேதனையோட உடஞ்சி போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க வேதனையோட அழுதுகிட்டு இருக்கும்போது எல்லாருமே கூட நின்று அழுதுகிட்டு இருக்கவும் திடீர்னு பார்த்தோம்னா கனி சூடாமணி மாதிரியே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. சூடாமணி மாதிரி பேச மட்டும் இல்லாமல் சூடாமணி எப்படி பொட்டெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்களோ அதே மாதிரிக்கு கனியோட நெத்தியில் பெரிய பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு சூடாமணி மாதிரியே இருக்கிறாங்க. இப்போ சூடாமணி டே சண்முகம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சண்முகம் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே பார்க்குறாங்க. உடனே கனி சொல்கிறாங்க, ஏன்டா நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா நீ தான் வந்திருக்கிறே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா நான் தான் உங்கள் அம்மா பேசுகிறேன், நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ, அம்மா தங்கச்சியெல்லாம் நீ என் பொறுப்பில் தானே விட்டுட்டு போனேன், இப்போ நான் தங்கச்சி நான் இழந்துட்டேன்னம்மா, இதுக்கு மேலே எதுக்காகமா நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சண்முகம் சொல்லவும், என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, ரத்னாவை இழந்துட்டேன்னு நீ எப்படி சொல்ல முடியும், ரத்னா உயிரோட தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ சண்முகம் கேட்குறாங்க, என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா ரத்னா உயிரோட தாண்டா இருக்கிறா, நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கிற, இல்லைம்மா ரத்னாவை நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடணும், ஆனாலும் ரத்னா கிடைக்கல, அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது அப்படின்னு சண்முகம் அழுதுகிட்டே சொல்லும் போது உடனே கனி சொல்கிறாங்க, ரத்னா எங்கே இருக்கான்னு நான் சொல்கிறேன், அந்த இடத்த நோக்கி நீ போய் தேடிப்பாரு, கண்டிப்பாக ரத்னா கிடைப்பா அப்படிங்கும்போது, எங்கம்மா இருக்கிறா சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே கனி ஒரு இடத்த நோக்கி சொல்கிறாங்க. அதாவது பீச் பக்கத்தில் பார்த்தோம்னா ரத்னா எந்த இடத்துல அவங்க கரை ஒதுங்கினாங்களோ அந்த இடத்த நோக்கி தான் கனியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நீ பாரு, கண்டிப்பாக உன் தங்கச்சி ரத்னா கிடப்பா, நீ இதுக்காக உடஞ்சி போய் நீ அழுதுகிட்டு இருக்காத, போ சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டு கனி பார்த்தோம்னா அப்படியே மயக்கமான வரைக்கும் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்திட்ட பரணி சொல்கிறாங்க, சண்முகம் நீ உடனே போ, ரத்னா அங்கே தான் இருப்பா, இப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ உடனே அங்கே போ அப்படிங்கும்போது உடனே சண்முகமும் கூட சிவபாலனும் அவங்க 2 பேரும் கிளம்பி அங்கே வராங்க. அப்போ பீச் பக்கத்தில் எந்த இடத்துல அவங்க ரத்னா இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக சண்முகம் வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ரத்னாவோட ஃபோட்டோ வச்சு அவங்க விசாரிக்கவும் உடனே ஒரு அம்மா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அந்த பொண்ணு உயிரோடையே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சண்முகமும் சிவபாலனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சூடாமணி அவங்க உயிரோட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, இந்த அம்மா என்னன்னா உயிரோட இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. இப்போ எல்லார்ட்டையும் அவங்க சண்முகம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ என் தங்கச்சி எங்கே தான் இருக்கிறா நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கும்போது, உங்கள் தங்கச்சி போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சண்முகம் இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன்னா உங்கள் தங்கச்சி உயிரோடே இல்லை, நாங்களும் உயிரோட தான் இருப்பாங்க சொல்லிக்கிட்டு எவ்வளோ அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணணும், ஆனால் அவங்க உயிரோடே இல்லை, அவங்க இறந்து போனனால போலீஸ்காரங்க அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சண்முகம் அப்படியே தலை சுற்றி பார்த்தோம்னா அப்படி கீழே விழுந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு சிவபாலன் ஓடி வராங்க, அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க. அப்போ சண்முகத்தை அவங்க எழுப்புறாங்க, ஆனாலும் சண்முகம் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. இப்படி ரொம்பவே சோகமாக தான் இந்த ப்ரோமோ முடிச்சாங்க. அடுத்து சண்முகத்துக்கு என்ன நடந்திருக்கும், சண்முகத்தை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ரத்னாவை பார்க்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரத்னா உயிரோட தான் இருக்கிற
மாதிரி தான் சூடாமணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சூடாமணி சொன்னதுனால ரத்னா உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் சண்முகம் வந்து ரத்னாவை சந்திப்பாங்களா, ரத்னாவுக்கு உண்மையிலேயே என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும்? ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ரத்னா இறந்து போன மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால சூடாமணி சொன்னது உண்மையாக இருக்குமா, இல்லைன்னா வந்து இந்த ஜனங்கள்லாம் சொன்னது உண்மையாக இருக்குமா? அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க? ரத்னா உயிரோடு இருக்கிற மாதிரி கொண்டுட்டு போவாங்களா? அப்படி ரத்னா மட்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சண்முகத்தோட கதையை வந்து வேறு மாதிரி கொண்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா சண்முகம் வெங்கடேஷ் மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பரணியும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரத்னா வந்து வெங்கடேஷ் வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது பரணி தான் கட்டாயப்படுத்தி வெங்கடேஷோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ரத்னாவுக்கு ஏதாவது ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக சண்முகத்தோட கோவம் எல்லாமே வந்து பரணி பக்கமும் திரும்பும். அதனால இந்த கதையை அடுத்ததான் என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.